வணக்கம். காம் பில்லிங் அண்ட் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேரில் நியூ அக்கவுண்ட் இயர் கிரியேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நாம் எந்த அக்கவுண்ட் இயரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஹோம் பேஜில் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 2024 அக்கவுண்ட் இயரில் ஒர்க் பண்ணுறதுனால 01/04/2024 31/03/2025 வரைக்கும் இந்த அக்கவுண்ட் இயருக்கான டேட்டு ஷோ ஆகும். இப்போ 31/3/2025க்கு அப்புறமா நாம் புது அக்கவுண்ட் இயரை க்ரியேட் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும். ஒரு அக்கவுண்ட் இயரை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், நாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அக்கவுண்ட் இயரோட லாஸ்ட் டேட் 31/3/2025. இந்த டேட்டுக்கு முன்னதாகவோ அல்லது இந்த டேட்லேயோ புது அக்கவுண்ட் இயரை க்ரியேட் பண்ணக்கூடாது. அது ஏன் அப்படின்னா, புது அக்கவுண்ட் இயரை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா பர்ச்சேஸ் என்ட்ரியோ, பில் என்ட்ரியோ இல்லை அக்கவுண்ட்ஸ் டிரான்சாக்ஷனோ இந்த மாதிரி என்ட்ரிஸ் எல்லாமே புது அக்கவுண்ட் இயரோட ஸ்டார்டிங் டேட் 1/4/2025 இந்த டேட்ல இருந்து தான் பண்ண முடியும். இந்த டேட்டுக்கு முன்னதாக இருக்க டேட்ஸில் பில் என்ட்ரிஸோ டிரான்சாக்ஷன் என்ட்ரிஸோ எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அந்த அக்கவுண்ட் இயரில் இருக்க டேட்டாஸை வெரிஃபை பண்ணிக்கலாம். அதனால் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நியூ அக்கவுண்ட் இயரை க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், நீங்கள் மல்டிபிள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது சர்வராக ஒரு சிஸ்டம், கிளைண்ட்டாக ஒன்று இல்லை அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புது அக்கவுண்ட் இயர் க்ரியேட் பண்ணும்போது கிளைண்ட்டு சிஸ்டமில் சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதில் ஒர்க் பண்ணக்கூடாது. மெயின் சிஸ்டம், அதாவது சர்வரில் நியூ அக்கவுண்ட் இயரை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா கிளைண்ட்டு சிஸ்டமில் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ அக்கவுண்ட் இயர் கிரியேஷனை பற்றி பார்ப்போம். மெனு பாரில் இருக்க அட்மின், இதில் நியூ அக்கவுண்ட் இயர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ 2025க்கான அக்கவுண்ட் இயரை க்ரியேட் பண்ண போகிறோம். என்டர் ஃப்ரம் டேட் இந்த ஆப்ஷனில் நம்ம கர்சரை வைக்கும்போது நாம் என்ன ஃபார்மேட்டில் டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஷோ ஆகும். இப்போ இதில் இந்த அக்கவுண்ட் இயருக்கான ஸ்டார்டிங் டேட் கொடுக்குறேன். 01-04-2025. இந்த மாதிரி நம்ம டேட்டு கொடுக்கும்போது 2025க்கான அக்கவுண்ட் இயரை க்ரியேட் பண்ண போகிறோங்கிறதுனால இந்த இடத்துல 2025 தான் கொடுக்கணும். இந்த இடத்துல தவறுதலாக 2026ன்னு கொடுத்து ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா 26 to 27 அக்கவுண்ட் இயர் கிரியேட் ஆயிரும். அதனால் இங்கே டேட்டு கொடுக்குறப்ப கொஞ்சம் கவனமாக கொடுத்துக்கோங்க. டேட்டை கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்க ப்ரொசீடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு முடிச்சதுக்கப்புறமா சக்ஸஸ் அப்படிங்கிற மெசேஜ் வரும். இதுக்கு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துலையும் புது அக்கவுண்ட் இயருக்கான டேட்டு ஷோ ஆகும். இந்த மாதிரி ஒரு புது அக்கவுண்ட் இயரை நீங்களே கிரியேட் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.